சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்தை சென்னை அழைத்து வரும் பணி தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய் சந்திப்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு அழைத்து வரும் பணி தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. 10 பேருந்துகள் மூலமாக 300 பேர் சென்னை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். கார் மூலம் வீட்டிலிருந்து அழைத்து வந்து ஆம்னி பேருந்து மூலமாக சென்னைக்கு அழைத்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், விவரங்கள். வணக்கம் சார். கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினரை சென்னைக்கு நிர்வாகிகள் வாகனத்தில் அழைத்து செல்லும் பணி தொடங்கியுள்ளது. கார் மூலமாக சென்று ஆம்னி பேருந்தில் அழைத்து செல்ல ஏற்பாடு. சென்னையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடனான சந்திப்புக்கு கரூரில் இருந்து கட்சி நிர்வாகிகள் வாகனம் மூலம் புறப்பட உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இன்று இரவுக்குள் சென்னை அழைத்து வர வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கரூரில் இருந்து உறவினர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை ஆம்னி பேருந்து மூலம் அழைத்து சென்று ரகசியமான இடத்தில் வைத்து நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை கடுமையாக கட்டுப்பாடு வைத்துள்ளது. உடல்நிலை சரியில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஒரு சிலர் விஜயை சந்திக்க சென்னை வரவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது வெண்ணமலை அருகே உள்ள இடத்தில் ஆம்னி பேருந்துகளில் உறவினர்களை ஏற்ற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில்.